ராமனுக்கு ஏன் அழியா புகழ், கம்பனுக்கு ஏன் அழியா புகழ், வள்ளுவருக்கு ஏன் அழியா புகழ்? நம்ம எல்லோரும் அவனை கொண்டாடுவதற்கு. உங்களில் யாரேனும் அந்த மனநிலையில் இருந்தால் உங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டாடும். பற்றிய குளத்தில் மழை பெய்தவுடன் மீன்கள் மிதக்கின்றன. முன்னாள்ல மீன்கள் நீந்தது. எப்படி? மழை போட்டுச்சா? மீன் கிடையாது. பற்றிய குளத்தில் மீன்கள் தான் செத்து போகும். மீன் முட்டைகள் மண்ணிற்கடியில் உயிரோடு இருக்கும். மழை பெய்தவுடன் துளிர்த்து எழுந்து வந்து மீன் முட்டையின் மீது மழை துளி போல் சொல்லுகிறாங்க. அவன், நான் உயிர் கழுகிறேன், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், புல் பூண்டு, பூச்சி இவை யாவும் இன்புற்று. நீங்களும் அவனும் ஒண்ணு, நான் அவனும் ஒண்ணு. என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இயைந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல, நான் ஏதாவது செய்யணும், அதுல அதுங்க சந்தோஷமா. கல்யாணம் பண்ணா எங்கடா போவீங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டேன். ஆன்சர் தேன் நிலவு மலை. அப்படி வரும்னு நினைச்சப்பா, எழுந்துச்சு பதில் சொல்லிச்சு, தனி கொடுத்துருங்க. எங்க ஒத்த புள்ள பெற்று வச்சிருக்கிறேங்க நானு, பையங்க. மனம் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் மலைக்கு போகிறோம்? மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. மலை தேடி போகிறோம். நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார். இது வாழ்வின் ரகசியம்.